கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதியில் இரண்டாவது நாளாக மீட்புப் பணிகள் நடைபெற்று வருகின்றன. களத்திலிருந்து பிரத்யேக காட்சிகளையும் தகவல்களையும் தொடர்ந்து வழங்கி வருகிறது புதிய தலைமுறை. தற்போதைய விவரங்களை செய்தியாளர் சுதீஷிடம் கேட்கலாம். சுதீஷ், நேற்றிலிருந்து அந்த சிசிடிவி காட்சி, வீடியோ காட்சி மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தி இருக்கிறது. காணும் போது நெஞ்சம் கணக்கிறது. இந்நிலையில எவ்வளவு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், எவ்வளவு பேர் இன்னும் எங்கிருக்கிறார்கள் என்று கண்டறியப்படவில்லை. தற்போது வரை மீட்பு பணிகளுடைய நிலவரம் என்ன? திலகவதி, நீங்கள் சொன்னது போல நேற்றைய தினம் ஒரு 11 மணி அளவில் வயநாடு மாவட்டம் கல்லாடி பகுதியில் நாம் தற்போது அந்த நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்ட பகுதியில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். அந்த வைரலான வீடியோ காட்சியில் வந்த அந்த லாரி ஒரு சிறு கல்லை நகர்த்தியது போல இவ்வளவு பெரிய கனரக வாகனத்தை அந்த மண் சரிவானது புரட்டி போட்டு சில மீட்டர் தூரத்திற்கு அந்த வாகனத்தை நகர்த்தி கொண்டு வந்தது. அந்த பகுதியில் மக்களும் இருந்தார்கள். சிலர் மண்ணுக்கடியில் புதைந்திருக்கிறார்கள், சிலர் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். 9 பேர் மீட்கப்பட்டு அதில் 7 பேர் தற்போது வரைக்கும் பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்நிலையில்தான் மீட்பு பணிகள் தொடர்ச்சியாக இரவு பகலாக நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்நிலையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய கடலாடி பகுதியில் தொடர்ச்சியாக மழை என்பது பெய்து வருகிறது. 10 நிமிடத்திற்கு ஒரு முறை வானிலை அந்த மாற்றம் என்பது நிகழ்கிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அந்த மீட்பு பணியில் இடையிடையே சிறு தொய்வும் ஏற்பட்டு வருகிறது. கூடுதலாக மீட்பு பணிக்கு பேரிடர் மீட்பு படையினர் இங்கு வரவழைக்கப்பட்டு வருகிறார்கள். அதன் அடிப்படையில் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த தீயணைப்பு துறையினர், மாநில பேரிடர் மீட்பு குழுவினர், அதே போல தேசிய பேரிடர் மீட்பு படையினர் என தொடர்ந்து இங்கு கூடுதலாக பணிக்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த பகுதியில் மலை பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்றிருந்தது. இந்த பணிகளுக்கு இடையேதான் இந்த விபத்து என்பது நடைபெற்றிருக்கிறது. உயிரிழப்புகள் இந்த பகுதி மக்களை மேலும் அச்சத்திற்கு தள்ளியிருக்கிறது. ஏனென்றால் 2024ஆம் ஆண்டு இங்கிருந்து அதாவது ஒரு 2-3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்கக்கூடிய பகுதியில் தான் ஒரு கோர விபத்து, நிலச்சரிவு என்பது ஏற்பட்டு நூற்றுக்கணக்கானோர் உயிரிழந்த அந்த துயர சம்பவம் நடந்து முடிந்து 2 ஆண்டில் அந்த நிகழ்வு மனதை விட்டு நீங்கும் முன்பாகவே மீண்டும் ஒரு விபத்து நடைபெற்றிருக்கிறது. உயிரிழப்பு என்பது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் இந்த புதையுண்ட மண்ணிற்கடியில் பல உயிர்கள் இருக்கக்கூடும் என்ற ஒரு அச்சத்தில் இருக்கிறார்கள் இந்த பகுதி மக்கள். ஏனென்றால் அந்த சுரங்க பணிகள் நடைபெற்றிருந்த அதே பகுதியில் தான் அங்கு தற்காலிக முகாம்கள் அமைத்து பணியாளர்கள் அங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 2 வாரத்திற்கு முன்பாக பணிகள் நிறுத்தப்பட்டாலும் கூட பணியாளர்கள் அதே பகுதியில் தான் தங்கியிருந்தார்கள். அவர்கள் இந்த விபத்தில் சிக்கியிருக்கிறார்கள். மேலும் 5க்கும் மேற்பட்டோர் இந்த புதையுண்ட மண்ணில் இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சற்று நேரத்திற்கு முன்பாக செய்தியாளர்களை சந்தித்த கேரள மாநில முதலமைச்சர் இந்த விபத்து என்பது, மரணம் என்பது இயற்கைக்கு மாறான மரணம் என்ற அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் மாவட்ட ஆட்சியர் இந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதே போல அமைச்சர்களும் 2 அமைச்சர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டிருக்கிறார்கள். வருவாய்த்துறை அமைச்சர் அனில்குமார், அதே போல வேளாண் துறை அமைச்சர் சித்திக் உள்ளிட்ட 2 அமைச்சர்கள் இந்த பகுதியில் முகாமிட்டு மீட்பு பணிகளையும் துரிதப்படுத்தி வருகிறார்கள். முதற்கட்டமாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்த வேண்டும். பிறகாக இது குறித்த விரிவான விசாரணை செய்யப்பட்டு அதன் மீதான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் நூற்றுக்கணக்கான பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். மழை அதிகமாக பெய்து வருவதால் மண் குவியல் அதிகமாக இருக்கிறது. ஒரு மலையிலிருந்து முழுவதுமாக பல லாரிகள் அளவு கொண்ட அந்த மண் குவியல் என்பது முழுவதுமாக கீழே சரிந்திருக்கிறது. அதை அகற்றுவது ஒரு சிரமமான ஒரு நடவடிக்கை என்பதால் அந்த மீட்பு படையினர் தொடர்ச்சியான பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். இரவிலும் பணிகள் நடைபெற வேண்டும் என்று அரசு உத்தரவிட்டதன் அடிப்படையில் தொடர்ச்சியான அந்த மீட்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. சென்னை அரக்கோணம் பகுதியிலிருந்தும் கூட சற்று நேரத்திற்கு முன்பாக தேசிய 2 பட்டாலியனைச் சேர்ந்த 2 குழுக்கள், தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் இங்கு வந்து சேர்ந்திருக்கிறார்கள். அவர்களும் பணியில் தற்போது ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அதே போல மலை மாநிலம் என்பதால் கேரள பகுதியில் சில மாவட்டங்களில் தனியார் அமைப்பு சார்பிலும் பேரிடர் மீட்பு குழுவினர் இருக்கிறார்கள். அவர்களும் தன்னார்வலர்களாக இங்கு வந்து அந்த மீட்பு குழுவுடன் இணைந்து செயல்படக்கூடிய அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதிகாரிகள், அமைச்சர்கள் என இந்த பகுதியில் முகாமிட்டு மேலும் புதையுண்ட அந்த உயிர்களை மீட்பதற்காகவும் உடல்களை மீட்பதற்காகவும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. திலகவதி.
சுதீஷ், நீங்க சொல்லியிருந்தீங்க 10 நிமிடத்திற்கு ஒரு முறை இங்க வானிலை மாறிக்கிட்டே இருக்கு, மழை பெய்து கொண்டே இருக்கிறதுன்னு சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கும் கனமழை தொடரும்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்றைக்கும் நாளைக்கும் 2 நாட்களுமே கேரளால மழை பெய்யும் என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிலையில எது போன்ற சவால்களை மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறவங்க எதிர்கொள்ள நேரிடும்? அந்த சவால்களுக்கெல்லாம் தயாராக இருக்கிறார்களா? இவர்களுடைய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட்டிருக்கா? விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணி என்பது சவால் மிகுந்ததாக தான் காணப்படுகிறது. நேற்று முதலே புதிய தலைமுறை களத்திலிருந்து அந்த காட்சிகள் வழியாக தகவல்களை தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். மீட்பு பணிகளில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் என்பது இங்கு ஒரு அசாத்தியமாக இருக்கிறது. ஏனென்றால் மழை, அதாவது தென்மேற்கு பருவமழை தொடங்கி இருக்கக்கூடிய இந்த சூழலில் தான் மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கிறது. அதே போல இன்னும் 10 நிமிடத்தில் நம்ம இந்த பகுதியை பார்த்தோம்னா பனிமூட்டம் இருக்கும். அதே போல காட்சிகள் மாறுகிறது. அந்த வானிலை என்பது தொடர்ந்து மாறிக்கொண்டே இருக்கிறது. கனமழை பெய்கிறது. அதுபோல இதுமான சவால்கள், இயற்கை சவால்கள் அதிகமாக இருப்பதால் மீட்பு குழுவினருக்கு அது ஒரு சவாலான பணியாகத்தான் இருக்கிறது. மீட்பு பணியில் அதிகமானோர் ஈடுபடுத்தப்படக்கூடிய ஒரு காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது. நேற்றைய தினத்தை விட இன்று தொடர்ந்து மீட்பு குழுவினர் வந்து கொண்டே இருக்கிறார்கள். அதிகமானோர் வரவழைக்கப்பட்டு இந்த பணியில் ஈடுபடுத்தப்படுகிறார்கள். ஏனென்றால் மண் குவியல் எடுக்க எடுக்க அந்த மண் அகற்ற முடியவில்லை. அதிக அளவிலான மண் வந்து இங்கே புதையுண்டிருக்கிறது. கனரக வாகனங்கள், ஜேசிபி, ஹிட்டாச்சி போன்ற கனரக வாகனங்களே அந்த மண்ணுக்கடியில் புதையுண்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதில் அப்பாவி மக்களும் அந்த புதையில் இருக்கிறார்கள், மண்ணுக்கடியில் இருக்கிறார்கள். அவர்களை விரைவாக அந்த பகுதியிலிருந்து உடலை மீட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் அரசும் அதிகாரிகளும் இருக்கிறார்கள். அதற்கு முக்கியத்துவம் கொடுத்துதான் தொடர்ச்சியாக அதிகாரிகள், முக்கிய அதிகாரிகள், அமைச்சர்கள் இங்கு முகாமிட்டு அந்த பணிகளை நேரடியாக மீட்பு பணிகளை பார்வையிட்டு பணிகளை தீவிரப்படுத்துவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதிக அளவிலான லாரிகளும் கனரக வாகனங்களும் இங்கே கொண்டு வரப்பட்டு அந்த மண்ணை எடுக்கக்கூடிய காட்சிகளை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மழை என்பது ஒரு சவாலான விஷயமாகத்தான் இருக்கிறது. இதே போலத்தான் கடந்த 2024ஆம் ஆண்டும் மீட்பு பணியின் போது தொடர்ந்து மழை இருந்தது. மீட்பு படையினருக்கு ஒரு சவாலான விஷயமாக இந்த மழை என்பது இருந்து வருகிறது. திலகவதி, களத்திலிருந்து விவரங்களை வழங்கியிருக்கிறீர்கள். நன்றி சுதீஷ். உங்களுடைய பாதுகாப்பையும் உறுதி செய்து கொள்ளுங்கள்.